Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிலைட் சினிமா அந்த சேனல்ல இருந்து அந்த சினிமா நியூஸுகள் அது இதெல்லாம் வந்தால் இங்கே தான் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறது எல்லாம் கரகரகரன்னு சொல்லுவார். ஸோ நேற்று அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஜனநாயகன் படம் ஆன்லைனில் லீக் ஆகி பெரிய அசம்பாவிதம் ஆகி போச்சு. ஸோ அதை பற்றி நம்மளுமே ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம என்ன போட்டிருப்போம், இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இவர் எப்படி நடந்தது, அது எங்கேருந்து லீக் ஆச்சு, யார் லீக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இஸ்டேர் இன் ஹிடன் பிளான் பிஹைண்ட் இட் அப்படின்னு டீட்டெயிலாக அலசி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹவு ஜனநாயகன் காட் லீக்ட், இது எப்படி லீக் ஆச்சு, எந்த அதில் எங்கேருந்து லீக் ஆகிருக்கும். இந்த ஃபுல் படம் ஹெச்டி குவாலிட்டியில் வருதுன்னா கதையெல்லாம் கட்டுறாங்க. மொத்தமே 4 பேர்கிட்ட தான் இருக்கும். ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று டைரக்டர், இன்னொன்று எடிட்டர், இன்னொன்று ஹீரோ. அப்போ நான் யோசித்தேன், ஹீரோவுக்கு இந்த இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பிரிண்ட்டை கொண்டு போய் ஹீரோட்ட கொடுக்குறாங்க. இந்த சார் வச்சுக்கோங்க, பத்திரமா இருக்குன்னு. இப்போ என்னென்னா, இதை விஜய் கிட்ட இருந்து தான் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக அது முக்கியமாக 4 பேர்கிட்ட இருக்கும். நீங்கள் சொன்ன மற்ற 3 பேர்கிட்டையும் ஓகே, டைரக்டர் ஓரளவுக்கு ஓகே, எடிட்டர் ப்ரொடியூசர் ஓகே, ஹீரோக்கு என்ன சார் சம்மந்தம்? அப்போ ஹீரோயினுக்கும் கொடுக்கணும், அப்போ ஹீரோயின்ட்டையும் கொடுங்க, அந்த படத்தில் நடிச்ச ஒருத்தரையும் கொடுத்து வைங்க, நல்லா இருக்கும். ஸோ உண்மையிலே இது எங்கேருந்து லீக் ஆகிருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ வரதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தோடைய லீக் இஷ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஏப்ரல் 9 நைட்டு ட்விட்டரில் திடீர்னு நிறைய பேர் வந்து ஜனநாயகன் லீக்டு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட ஆரம்பித்தாங்க. என்னது ஜனநாயகன் லீக் ஆகிடுச்சா, எவ்வளோ லீக் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போய் பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த லீக் இஷ்யூங்கிறது தொடர்ச்சியாக அப்பப்போ தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். தமிழ் சினிமான்னு இல்லை, மொத்த சினிமாலுமே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஏதோ லீக் ஆகிருக்கும் போல். ஏன்னா இந்த மாதிரியும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு 5 to 10 seconds இல்லை 15 seconds எவனாவது ஒருத்தன் லீக் பண்ணி விட்டுருவான். பெருசாக ஷேர் ஆக விடாமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க, சரியாயிடும். சரி ஓகே, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும் போல அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறமா வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் இல்லை, ஒரு 3-4 சீக்வன்ஸ் வந்து லீக் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய இன்ட்ரோ சீக்வன்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேரே வரலாறு அந்த சாங்கை ஃபுல்லாகவே லீக் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கடுத்து தளபதி கச்சேரி சாங், மெயினாக அந்த சாங்கோடைய ஒன் லாஸ்ட் டான்ஸ் சீக்வன்ஸ், எந்த டான்ஸை வந்து ஃபேன்ஸ் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா, இப்போ தளபதி படத்தில் என்னென்ன நம்ம எதிர்பார்ப்போமோ, ஃபைட்டு, இன்டர்வல், ஒரு ஃபுல் பாட்டு, ஓப்பனிங் சாங்கு, அப்புறம் அவரோட அந்த படத்தோட கிளைமேக்ஸ், ஓப்பனிங் சீன், ஸ்டார்டிங், அந்த அந்த வைட்டல் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து அந்த சீன் மட்டும் லீக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சும்மா ரண்டமாக லீக் பண்ணியிருக்காங்க, இல்லை பிளான் பண்ணி லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அதை வந்து லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அட்லி, லோகேஷ், நெல்சன் இவங்க 3 பேரும் இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த சீக்வன்ஸுமே லீக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த மாதிரி ஒரு 3-4 சீக்வன்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து மாறுது. இதுக்கடுத்து தெரிய வந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லீக் எல்லாம் எப்படி எந்த வகையில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டேஜஸ் வந்து அப்படியே வந்து லீக் ஆகலை. எவனோ ஒருத்தன் அவனுடைய மொபைலில் மொத்த ஜனநாயகன் படத்தையுமே ஏற்றி வச்சிருக்கான். 3 மணி நேரம் 2 நிமிஷம் படம் ஓடுது. அந்த பிரிண்டோடைய ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எடிட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற வாட்டர் மார்க் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படத்தை ஃபோனில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி அதை வேற ஒரு மொபைலை வச்சு இவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒவ்வொன்றா சோஷியல் மீடியாவில் நேற்று நைட் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இவங்க இதை எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரிய வருது. ஃபோனில் இவங்க ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய அந்த 50% டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மெசேஜ் வருது. அதில் என்ன டேட் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 8. ஸோ வெனஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் வேலையெல்லாம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் நேற்று நைட் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சரி, ஏதோ ஒரு 3-4 கிளிப்ஸ் வந்து வெளியில் வந்திருக்கு, இதை பெருசாக ஷேர் ஆக விடாமல் பிளாக் பண்ணிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிருமானா அப்படியும் இல்லை. ஏன்னா மொத்த படமும் ஒரு ஃபோனில் இருக்குது அப்படிங்கும் போது இது எப்போ வேணாலுமே கம்ப்ளீட்டாக வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டரி இருந்துகிட்டே இருந்தது. நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா மொத்த படமும் நைட்டே பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறது. நைட்டு தூங்குனீங்களா? நான் தூங்கலையே. நீங்கள் நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க, மொத்த படமும் வந்துருச்சு. எனக்கு நைட்டே நியூஸ் வந்துருச்சு. அந்த சீன்ஸ் லீக் ஆகிடுச்சுன்னொன்னே எனக்கு தூக்கம் வரல.
எப்படி உண்மைதானான்னு உள்ளே போய் அதை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா 1/2 மணி நேரம் அடுத்த நியூஸ் வருது, மொத்த படமும் லீக்கா அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு நீங்கள் இருந்து பார்த்துருக்கணும் சார். அது எவன்னு தெரியல சார், விஜயோட ஹேட்டர்ஸா இல்லை வேறு ஆக்டர்ஸோட ஃபேன்ஸான்னு என்னெல்லாம் அலப்பறை பண்ணாங்க தெரியுமா? அந்த எக்ஸ் வலைதளத்தில் போய் பாருங்கள், ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் கீழே எந்த அளவுக்கு இப்போ ஒரு சிலிண்டர் தட்டுப்பாடு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சிலிண்டர் கிடைக்குது அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சார் அதை எனக்கு ஒன்று கொடுங்க சார், எனக்கு ஒரு சிலிண்டர் சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், வீட்டில் 4 பேர் சார், 4 உருப்படி சார் சாப்பிடாம இருக்கு சார் எங்களுக்கு குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க சார், சிலிண்டர் கொடுங்க சார்னு. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது ஒரு அத்தியாவசிய பொருள், அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதை நம்ம எப்படியாவது வாங்கிடுவோம், எவ்வளோ கொடுத்தாவது வாங்கிடுவோம்னு முயற்சி பண்ணுவோம்ல, அது மாதிரி இதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எவ்வளோ எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல சார், அந்த லிங்கை கொடுங்க சார். எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி நிறையா சீன்ஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் விடிய எழுப்பி அதை ஒரு நியூஸாக பார்த்துருக்கேன். அன்னைக்கு எதர்ச்சியாக ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு லிங்க் வந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் கொடுத்ததில் என் தூக்கம் போய் விடிய 1:40க்கு கண்ணை திறந்தேன்னா விடிய 6-7 மணி வரைக்கும் தூங்காமல் இதுக்கு பின்னாடியே போனதில் அந்த இதை வந்து இது எப்படி காட்டு தீ மாதிரி பரவுது அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்து வேற தொலைச்சிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்தா இது வந்து ரொம்ப காலமாக நடக்குது, நமக்கு இப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நியூஸ் தெரிய வருது. ஸோ இது ரொம்பவே வருத்தமான ஒரு நியூஸாக தான் இருந்தது. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோடைய கடைசி படம் இந்த ஜனநாயகன், சரி ஒன் லாஸ்ட் டைம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு வருது, பயங்கர கொண்டாட்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது அதில் கட்டையை போட்டு தடுத்து நிறுத்தி படம் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ஜனநாயகனே எல்லாரும் மறந்துட்டாங்க. சரி அந்த படம் எப்போ வருதோ அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ நம்ம கடைசியாக நம்ம சொல்லியிருந்தோம் மே மந்த் தான் மூவி டீம் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு நடுவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த படத்தையுமே நெட்டில் விட்டு இன்னும் ஃபேன்ஸை பயங்கரமாக அப்செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி விஜயோடைய கெரியர்ல இதுக்கு முன்னாடி தலைவா படத்துக்கு நடந்துச்சு, அதுவும் இந்த மாதிரி நடக்கல. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரிண்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. அதுவும் இங்க ரிலீஸ் ஆகல, மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே வந்துருச்சுங்கிறதுனால அதுக்கப்புறம் பிரிண்ட் வந்தது. புலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லரை வந்து முன்னாடியே லீக் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துருப்போம். பட் இது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவமாக தான் நேற்று நடந்திருக்கு. ஆனால் என்ன லீக் ஆனாலும் ஃபுல் படமே விட்டாலும் படம் எப்போ தியேட்டருக்கு வருதோ அன்னைக்கு வந்து ஒரு திருவிழாவாக தான் இருக்கும். ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அது அப்போ தெரியும் விஜய்க்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்ட மார்க்கெட், எவ்வளோ பெருசுன்னு அது அப்போ தெரியும். HD குவாலிட்டியில் லீக் பண்ணியே படம் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகுது, வசூல் பண்ணுதுன்னா அப்போ சொல்லுவாங்க, சார் நாங்கள் படத்துக்கு ஃபேன் இல்லை சார், அதில் நடிக்கிற ஆளுக்கு தான் ஃபேன். ஸோ கண்டிப்பாக அது ப்ரொடியூசராக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும். பண்ணு லீக் பண்ணு, என்ன பண்ணுறது, ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்க்குறவங்க பார்க்க தான் செய்வாங்க. நாங்கள் அஃபீஷியலாக தியேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணுவோம். அப்பையும் இப்போ இதை லீக் பண்ணாமல் இருந்தால் ஒரு 1000 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ லீக் பண்ணதுனால 2000 பேர் வருவாங்க. அஜித் ஃபேன், சூர்யா ஃபேன் கூட போவாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. பார்ப்பாங்க, செலிப்ரேட் பண்ண தான் போறாங்க. கலெக்ஷனும் கண்டிப்பா வரதான் போகுது, அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த மாதிரியான லீக்ஸ் வந்து ரொம்ப ஆபத்தானது. இது இன்னாருடைய படம் அப்படின்னு எல்லா படத்துக்கும் நடக்க ஆரம்பிச்சா என்ன எடுத்த படமா இருந்தாலும் ஒரு படத்துக்கு பின்னாடி அவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்கு, அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ கரெக்டாக எடுத்து முடிச்சு மக்கள் பார்க்கணும், தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய வழியை தான் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இப்போ இந்த லீக் இஷ்யூ எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரல, அவர் வெறும் ஒரு ஆக்டரா படங்கள் மட்டும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா எவனோ ஒருத்தன் எடுத்து லீக் பண்ணி விட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் வந்து இருக்கும். அது எப்படி சரி செய்யலாம், எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்து அரசியல் இருக்காரு, எலெக்ஷனில் வந்து நிற்க போறாரு. கரெக்டாக எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ பொலிட்டிக்கலாக ஒரு பிளே இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எல்லாருக்குமே காமனாக வரும். அப்படிதான் வந்திருக்கு, அப்படிதான் வந்து பரவலாக பேசப்பட்டுட்டும் வருது. எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து ஜனநாயகன் பிரிண்ட் வந்து லீக் ஆகிருக்கலாம், லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இடம் தான். ஒன்று வந்து மூவி டீம் சைடு, அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க கிட்ட கண்டிப்பாக காப்பி இருக்கும், அங்கேருந்து லீக் ஆகிருக்கலாம்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஜனநாயகனுடைய சென்சார் ப்ராசஸ் தான் இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. சென்சார் ப்ராசஸில் படம் இருக்கு. ஸோ அங்கேருந்து லீக் ஆகிருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 2 இடத்த தாண்டி வேற எங்கேயுமே இந்த பிரிண்ட் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த 2 இடத்துல இருந்து தான் எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி அதில் அந்த எடிட் ஏதோ ஒன்று ஒரு இது போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்கும். அதை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாதா? இது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் சார் கசிஞ்சிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இது எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கசிஞ்சிருக்கு, எடிட்டர் தான் லீக் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு. இப்போ எடிட்டர் அப்படின்னாலும் அவருக்கு அந்த எடிட்டருக்கு கீழே வேலை செய்கிற சப் எடிட்டர் அவங்க ஜூனியர் எடிட்டர் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அந்த அளவுக்கு எங்க ஒரு பெரிய ஹீரோவோட முக்கியமான படம், ஃபைனல் படம், அது இவ்வளவு கேஷுவலாக வச்சிருப்பாங்க. ஹார்ட் டிஸ்கில் போட்டு அப்படி இப்படின்னு இருக்காது. நான் மலேசியாவில் ஒரு பட கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். அங்கே வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து படங்கள் வரும், இங்கே அதை எடுத்து மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். அங்கே இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று வரும். அந்த ஹார்ட் டிஸ்க் இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ்னால் இன்றைக்கி வரும் அந்த ஹார்ட் டிஸ்க்கு. உடனே நம்ம எடுத்து அதை அடித்தோம்னா படம் பார்த்துடலாம். இப்போ நம்ம அங்கே வேலை செய்கிறோம்ல, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் இன்றைக்கி நான் பார்க்குறேன்டா, அந்த சேட்டையெல்லாம் இல்லை சார். நீங்கள் அதை அடிச்சிங்கன்னாலும் ஒன்றும் வராது, ஆனால் படம் அதுக்குள்ளே இருக்குது. அவங்க வேர்ல்டு வைட் மலேசியாவில் இத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு கீன்னா ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, அதை போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும். இப்போ எங்களோட ஆஃபீஸ்னாலுமே அது அந்த ஆஃபீஸில் ஒரு டேபிளில் அது சும்மா எல்லாம் இருக்காது. அதை எப்படி பாதுகாப்பாங்க, அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கை பாஸ்வேர்டு இருக்கிற ஹார்ட் டிஸ்கை கூட அந்த ஆஃபீஸில் எப்படி பாதுகாக்கிறாங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஒரு எடிட்டருக்கு போகிற ஃபுட்டேஜோ ஒரு ஒரு மிக்சிங்க்கு போகிற ஃபுட்டேஜோ எல்லாம் எவ்வளவு செக்யூர்டாக இருக்கும். அது தளபதி நிறையா படம் பண்ணிட்டாரு, எல்லா படமும் இந்த ப்ரொசஸை தாண்டி தான் வந்திருக்கும். வை ஒன்லி திஸ்? அதுதான் டவுட்டு. கண்டிப்பாக ஜனநாயகன் பிரிண்ட் லீக் ஆகிருக்கணும். இது யார் பார்த்த வேலைங்கிறது தெரியல, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னும் தெரியல. ஆனால் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நபர் தான் காரணம், அந்த நபர் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த லீக்குக்கு பின்னாடி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 சினாரியோ இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரவலாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வருது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டில் இருந்தோ இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்தோ யாரோ ஒரு கருப்பு ஆடு, அதாவது இந்த படத்துக்கான ஆக்சஸ் கிடச்சி இதை ஓகே இதை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி விடுவோம், லீக் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பிளானும் இல்லாமல் ஜஸ்ட் எனக்கு இந்த ஆக்சஸ் கிடைச்சிருச்சு, நான் இதை லீக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார்லேருந்து வேணும்ட்டே இந்த லீக் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. சென்சாரே இதை லீக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், விஜய்க்கு வந்து மேலும் இன்னொரு பிரச்சனையை வந்து அழுத்தமாக கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பாதிக்க போகிறதே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஜனநாயகன் டிலேக்கே வந்து சொல்லியிருந்தோம், விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் படம் நடித்து முடிச்சிட்டாரு, அதுக்கான சம்பளத்தையும் வந்து வாங்கிட்டாரு. ஸோ ஜனநாயகனுக்கு எவ்வளோ பிரச்சனை அவங்க கொடுத்தாலும் அது எல்லாமே அவருக்கும் அவருடைய அரசியலுக்கும் பாசிட்டிவாக தான் அமையும், ஒரு சிம்பத்தியை தான் வந்து கிரியேட் பண்ணும். எக்காரணத்து கொண்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் பொங்கலுக்கு வர வேண்டிய படத்தை இப்போ வரைக்குமே ஹோல்டில் வச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்தாகணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்னதான் இந்த ஜனநாயகன் படம் வந்து பகவன் கேசரி ரீமேக்காகவே இருந்தாலும் அதை தாண்டி இந்த படத்துல விஜய் அவருடைய அரசியல் டிவிகேக்கு சார்பான சப்போர்ட்டிவான ஒரு படமாக தான் அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஹோல்டிலே வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கிற இவங்களே எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி கடைசி நேரத்தில் வந்து படத்தை லீக் பண்ணி விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதுவும் லீக் ஆன கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா படமே லீக் ஆயிடுச்சு, பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லீக் பண்ண ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் உள்ள சீக்வன்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தேர்ட் சினாரியோ, அதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தான் இந்த லீக் நடந்திருக்கணும், இதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல, சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. நாம வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பட் இதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரோ, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களே வந்து லீக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே என்ன காரணமாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி லீக் நடந்துருச்சு, படமே லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிலீஸை வந்து சீக்கிரம் கொண்டு வரதுக்கான ஒரு பிளானாக கூட வந்து இருக்கலாம். மொத்த படமும் லீக் ஆகிடுச்சு, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வந்து எடுத்திருக்கோம், ஸோ அதனால் மே மாதம் வரைக்கும்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, ஏப்ரல்லே நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு வரணும், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு.
நான் நேற்று சும்மா ஃபன்னுக்கு மிஸ்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மிஸ்டி அந்த லீக் பண்ணவனோட நேர்மையை பாராட்டணும் பார்த்தியா. அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமையில தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த நாய் ரிலீஸ் பண்ணுறத கூட இந்த படங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் தான் நான் ரிலீஸ் பண்ணணும், அந்த டைமில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தி அப்படின்னு நான் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப இந்த ஜனநாயகன் அந்த ஜனவரியில் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அப்போ நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் ஒன்றும் இது பிரச்சனை இல்லை சார், இவங்க ரிலீஸ் பண்ணாட்டி கிடக்கட்டும், நீங்கள் நேராக யூடியூப்பில் பெய்டு இதுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் சார், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு இது அந்த பெய்டு வீடியோ பேப்பர் வியூ 100 ரூபான்னு சொல்லி இதுக்கு செய்யுங்க சார், தியேட்டரில் வர்றதை விட அதில் வசூல் வரும்னு சொன்னேன். ஆனால் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாமே நம்ம ஒரு நியூஸாக தான் எடுத்துக்கணுமே தவிர எது உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு மூவி டீம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த லீக்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண விடாமல் பிளாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரமே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஜனநாயகன் லீக் இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குது போல இருக்குது, அதில் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டு ஒரு டீம் திட்டுது, ஒரு டீம் பாராட்டுது. என்னென்னா அவங்க வந்து இந்த எல்லா படத்தையுமே புதுசாக ரிலீஸ் ஆன படத்தோட அந்த திருட்டு விசிடி, அந்த திருட்டு விசினா திருட்டு காப்பி, கேமரா காப்பி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுற ஒரு வெப்சைட்டு. அவங்களோட வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தா மேலே ஒரு கொட்டை எழுத்துல எழுதியிருக்காங்க என்னென்னா, இப்போ இந்த நடிகரோட அரசியல் இதில் போகிற பிரச்சனை காரணமாக எங்களுடைய எத்திக்ஸை வச்சு பார்க்கும்போது நாங்கள் இப்போ அந்த படத்தை எங்களோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணலை, ரிலீஸுக்கு அப்புறம் இந்த ஒரிஜினல் காப்பியை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அவங்களும் வச்சிருக்காங்க, அவங்ககிட்டே அது இருக்குது. அவங்ககிட்ட எப்படி போச்சு, லீக் பண்ண டைமே எடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாத்தியா தளபதிக்கு ஒன்றுன்னா இந்த மாதிரி திருட்டு தொழில் பண்ணுற வெப்சைட்டு கூட அவர் பக்கம் தான்டா நிற்கிது பார்த்தியா. இப்போ அதில் போட்டிருந்தா நிறையா டவுன்லோட்ஸ் போயிருக்கும், ஏன்னா அதுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, நிறைய டவுன்லோட்ஸ் போயிருக்கும் பார்த்தியா. அவங்க அதில் கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க, இதாண்டா தளபதியோட மாசுன்னு. தளபதி ஃபேன்ஸ், தளபதியோட ஹேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஏண்டா பண்ணுறது எந்த தொழில், இதில் இவருக்கு எத்திக்ஸ் வேறு போடுற அப்லோட் பண்ணுறேன். அப்போ நான் யோசித்தேன், அது தளபதி இல்லை, இது தளபதியை விட ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும், பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே 2 சைடு இருக்குல்ல. ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, ஒன்று பேசுவாங்க. என்ன செஞ்சாலும் 100% நம்மளை எல்லாருக்கும் பிடிக்க போகிறதும் இல்லை, 100% யாரும் நம்மளை வெறுக்க போகிறதும் இல்லை. ஒரு சப்போர்ட்டர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹேட்டர் இருப்பாங்க, ஃபார் வாட் எவர் ரீசன். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குரூப்பு பாராட்டுது, சூப்பர் சார், நீங்களே இந்த தொழில் பண்ணுற நீங்களே இப்படி பண்ணுறீங்க, நன்றி சார். இன்னொருத்தன் பண்ணுறது இந்த தொழில், இதில் நீதி நேர்மை நியாயம் நீ பார்த்துருப்ப, அப்லோட் பண்ண நாங்கள் பார்க்க வேணாம், அந்த மாதிரி. ஸோ நிறைய இடத்துல நான் ஒரு படித்த ஒரு விஷயம், அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் போடுற ஒரு விஷயம், பீயிங் தளபதி இஸ் நாட் ஈஸி. பார்த்தா உண்மைதான் போல இருக்கு. நம்ம ஈஸியாக இளைய தளபதின்னு கூப்பிடுறோம். நம்ம சொல்கிறோம், அவர் என்னங்க 50 படம் நடித்தார், 65 படம் நடித்தார், தளபதின்னு பட்டத்தை வாங்கி சம்பாதிச்சுட்டு போயிட்டார். ஆமாம் அப்படியா, சரி சார், உங்களுக்கு அவ்வளோதானே தெரியும். உள்ள அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா தான் தெரியுது, தளபதின்ற ஒரு பட்டத்தை தலையில் வச்சுக்கிட்டு சுற்றுறதுக்கு. பீயிங் தளபதி இஸ் நாட் ஈஸி, உண்மைதான். எப்படியும் இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ அந்த 2 வீக்ஸுக்குள்ளே அவங்க அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா தியேட்டர்லங்கிறது டவுட்டு, தெரியலை எனக்கு, அது எப்படின்னு தெரியலை. பட் எலெக்ஷனுக்கு அப்புறம்னா கூட எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை ரிசல்ட்டுக்கும் அப்புறம்தான் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்களா தெரியாது. பட் ஒன்று ஃபார் ஷுவர், நீங்கள் ஃபுல் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், யூடியூப்பில் கூட ரிலீஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். தளபதிக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்ல, அது தியேட்டருக்கு இப்போ வரும்போது அது தெரியும். அது என்ன சார், தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்த்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகி சன் டிவிலெல்லாம் அதை போட்டு 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 சலிச்சு, யூடியூப்பில் பார்த்து சலிச்சு அந்த ஒரு படம் ரீரிலீஸ் ஆச்சு, கில்லி அதுக்கு பேர். தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கில்லி அதுக்கு பேர்.
இத்தனை வருஷம் கழிச்சு வந்து அந்த அந்த ஒரு ரீரிலீஸுக்கே ரெக்கார்டு வச்சிருக்கான். ஒரு ரீரிலீஸ் இத்தனை கோடி வசூல் பண்ணது. இது அவரோட கடைசி படம் சார். இன்னும் தியேட்டருக்கே வராத படம். அரசியல் ப்ரெஷரில் இப்படியெல்லாம் நடந்து ஒரு சம்பவம் நடந்து லீக் ஆகி அது வந்தால் ரெக்கார்டு வைக்காதா? எத்தனையோ 20 வருஷம் கழிச்சு வந்த கில்லியே ரெக்கார்டு வைக்கும் போது ஜனவரியில் வர வேண்டியது ஒரு 6 மாதம் தள்ளி வந்தால் ரெக்கார்டு வைக்காதா என்ன? அதெல்லாம் வைக்க பாருங்க. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.